வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம். இன்று 7ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025. இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை. இன்று கோச்சாரத்தில் சந்திரன் மீன ராசிக்குள் செல்கிறார். இன்று முழுவதும் அவர் இறுதி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குடைய பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு தொடர்ந்து விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், ஆனால் சாரத்தில் நட்சத்திர சாரத்தில் செல்லக்கூடிய புதனுடைய அமைப்பு ஒரு தைரியஸ்தானாதிபதி, ஒரு நல்ல ஒரு பணிக்கான மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக 7இல் இருப்பது ஒரு லாபமான நல்ல நிலை. இவங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும், எல்லா விஷயங்களும் நினைத்தது போன்று ஜெயிக்கக்கூடிய நல்ல நிலை. பணியிலும் இவங்களுக்கு ஒரு வளர்ச்சியான நிலை. அதே சமயம் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் காட்டுவது, அவரவர்களுக்கு தகுந்தாற் போல கொஞ்சம் பத்திரமாக ஹெல்த்தை பார்த்து கொள்வது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். கணவன் மனைவியிடையே ஓரளவிற்கு ஒற்றுமை இருக்கும். வாழ்க்கை துணைக்கு அதிர்ஷ்டத்தினால் நிறைய மேன்மைகள் நடக்கும். லாபமான நிலை. தொடர்ந்து கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது ரிஷபராசிக்கு பார்க்கலாம். சந்திரன் புதனுடைய சாரத்தில் செல்வது இவர்களுக்கு அற்புதமான குடும்பஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி, 5ஆம் வீட்டிற்குடையவரான புதனுடைய ஒரு அற்புதமான 5 குடைய கிரகம். அந்த சாரத்தில் செல்லக்கூடிய சந்திரன் பிரமாதமான வருமானத்தை, பெரிய லாபத்தை இன்று கொடுப்பார். தொழில் வருமானம், தொழில் லாபம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது வருமானத்திற்கும் ஒரு பெரிய ஒரு 2ஆம் வீட்டு தனத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய நிலை. ஆனால் குழந்தைகள் விஷயத்தில் அது பாதக வீடாக தொடர்பாக இருப்பதனால் சற்று குழந்தைகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது, விட்டு கொடுப்பது, அனுசரிப்பது ஒரு நன்மையை கொடுக்கும். திருமண வாழ்விலும் ஓரளவிற்கு இணக்கமான நிலையாக இருந்தாலும் வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு ராசிநாதன் புதனுடைய நட்சத்திரமாகிய ரேவதியில் 10ஆம் வீட்டில் சந்திரன் செல்வது வருமானத்தில் ஒரு நல்ல உயர்வு, பணி ரீதியிலான விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் நிறைய பேருக்கு நடக்கக்கூடிய நிலை. முக்கியமாக செவ்வாயுடைய அமர்வும் புதனுடைய அமர்வும் இவங்களுக்கு பழைய பணியை கட் பண்ணக்கூடிய நிலையாக இருப்பது நல்ல ஒரு மேன்மையான பணி கிடைக்கும். பொருளாதாரத்தில் உயர்ந்த வருமானத்தில் நல்ல ஏற்றமான புது வேலை கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய கோச்சார சந்திரன் தன்னுடைய ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியம் சற்று கவனம் தேவை. முதலீடுகள் செய்யக்கூடிய நண்பர்களாக இருப்பவர்கள் சற்று நிதானமாக இருப்பது நன்மை அளிக்கும். அடுத்தது கடகராசிக்கு பார்க்கலாம். கடகராசிக்கு 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணங்களால் ஆதாயமான நிலை. ஆனால் சில முயற்சிகளுக்கு நினைத்தது போன்று வேகமான பலன்கள் நடப்பதற்கு தாமதமாகலாம். மனதை தளரவிடாமல் சற்று அமைதியாக இருப்பது, ஹனுமன் வழிபாடு செய்வது, பெருமாள் ஸ்லோகங்களை கேட்பது, விஷ்ணு சகஸ்ரநாமம் முடிந்தால் சொல்வது, இல்லைனா ஒலிக்கச் செய்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். இவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான நிலையாகவே காட்டப்படுகிறது. ஆனால் டிஃபால்ட்டாக இந்த சந்திரனுடைய ஆதிபத்தியமாக இந்த கடகராசி நண்பர்கள் வருவதனால், கோச்சாரத்தில் சந்திரன் 2 நாட்களுக்கு ஒரு முறை விரைவாக மாறிக்கொண்டே செல்வதனால், இவங்களுடைய பிறவி ஜாதகத்தில் உள்ள கிரகங்களை டச் பண்ணும் பொழுதும், கோச்சார நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்களை அந்த சந்திரன் கடந்து செல்லும் பொழுதும் நிறைய சலனங்களை இவங்களுக்கு கொடுப்பதனால் கண்டிப்பாக இவங்களுக்கு ராசிநாதனாகவும் மனோகாரகனாகவும் இருக்கக்கூடிய நிலையில் நிறைய மன அழுத்தம், மனதில் நிறைய மூட் ஸ்விங்ஸ், இது மாதிரியான இயல்பான குணத்தை இந்த கடகராசியினருக்கு இந்த இயற்கை கொடுத்து விடுகிறது. மனப்பயிற்சி, உடற்பயிற்சி இது எல்லாமே நீங்கள் காலை நேரத்தில் செய்வது அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு பெரிய ஒரு எனர்ஜி பூஸ்டராக அமையும். அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம். சிம்மத்திற்கு இன்றும் சந்திராஷ்டமம் தொடரக்கூடிய நிலை. அஷ்டம சனியுடன் இணைந்த சந்திரனாக இருப்பது கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் சிறிது அதிக எச்சரிக்கையும், குடும்ப வாழ்வில் சற்று அலட்சியம் இல்லாமல் விட்டு கொடுத்து பாதுகாத்து கொள்வதும் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம். பொருளாதாரம் ஓரளவிற்கு தேவைக்கேற்ப இருக்கும். அடுத்தது கன்னிராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கன்னிராசிக்கு நேர் 7ஆம் வீட்டில் ராசிநாதனாக இருக்கக்கூடிய 10ஆம் அதிபதியான புதனுடைய சாரத்தில் செல்லக்கூடிய ஒரு நிலை இருப்பதனால் எதிரில் இருக்கக்கூடிய புதிய அறிமுகங்களிடம் சற்று கவனம் தேவை. இது ஓரளவிற்கு திருமண வாழ்விற்கும் பொருந்தக்கூடிய ஒரு நிலை. வாழ்க்கை துணையுடைய மனநிலை அறியாமல் அதிகமான கோபத்தை வெளிப்படுத்துவது குடும்ப வாழ்க்கையை ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளாக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. பேச்சில் சற்று நிதானமாக இருப்பது குடும்பத்திற்கும் சரி வெளிவட்டாரத்திற்கும் கன்னிராசிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். ஓவர் கான்ஃபிடன்ஸ் பேச்சில் வெளிப்படாமல் இருப்பதற்கு கண்டிப்பாக நீங்கள் முருகர் ஸ்லோகங்களை சொல்வது, கேட்பது நல்ல பலனை கொடுக்கும். பணி ரீதியிலான ஒரு நல்ல நாளாக, ஒரு நல்ல பணி, ஒரு சீரான வளர்ச்சியை அடையக்கூடிய நாளாக இன்று காட்டுகிறது.
சுயதொழில் நண்பர்கள் சற்று பொறுமையாக நிதானமாக 2 மடங்கு ரொம்ப பொறுப்பாக இருப்பது ஒரு நல்ல நிலையை கொடுக்கும். அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் இவங்களுக்கு பாக்யாதிபதி சாரத்திலும் விரையாதிபதி சாரத்திலும் அந்த புதனுடைய சாரத்தில் செல்வது நல்ல வெளிநாடு வெளியூர் தொடர்பான விஷயங்களுக்கான ஏற்றமான நாளாக இன்று அமையும். நல்ல ஒரு பணிக்கான ஒரு சிறப்பான நாள். செய்யக்கூடிய பணியில் ஒரு அங்கீகாரமும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய நல்ல நிலை. தொடர்ந்து பொருளாதாரத்தில் ஏற்றமும் தைரியம் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நிலை. வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் தேவை. தன்னுடைய ஆரோக்கியத்திலும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும் சிறிது எச்சரிக்கையாக இருப்பது இவங்களுக்கு ஒரு ஓவரால் பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது விருச்சிகத்திற்கு பார்க்கலாம். இன்று 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் அஷ்டமாதிபதியான புதன் சாரத்தில் செல்வது கண்டிப்பாக மனது ரீதியிலான விஷயங்களில் குழந்தைகள் ரீதியான போராட்டமான நிலையில் சற்று நீங்க விட்டு கொடுப்பது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். தொழில் வளர்ச்சி, தொழிலுக்கான முதலீடுகள் இதெல்லாமே சிறப்பான நிலையாக இருப்பது. வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல ஆதாயமான நிலை. இந்த கிரக பாதிப்புகளிலிருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலையான நிலையாக கூட இது இருக்கலாம். ஆனால் சுயதொழில் நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் இன்று சற்று முதலீடுகள் செய்வதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது, ஒரு ஓவர் தைரியத்தில் பெரிய அளவிற்கு முதலீடு செய்யாமல் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் கண்டிப்பாக தாயாருடைய ஆரோக்கியத்திலும் தன்னுடைய ஆரோக்கியத்திலும் தொடர்ந்து கவனிப்பாக இருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். சனியுடன் இணைந்த சந்திரனாக இருப்பதும் அந்த சனியும் குரு சாரத்தில் செல்வது, குரு கிரகம் 7ஆம் வீட்டில் சுயசாரத்தில் அது பாதகமாக இருப்பது கண்டிப்பாக எந்த விஷயத்தையும் அலட்சியம் செய்யாமல் பார்த்து கொள்வது ஒரு நல்ல பலன். இதே பலன்கள் புதிய அறிமுகங்களிடமும் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பதை காட்டுகிறது. திருமண வாழ்வில் சற்று அதிக நிதானமாக விட்டு கொடுப்பது உங்களுக்கு என்றுமே பாதுகாப்பை கொடுக்கும். வாழ்க்கை துணையுடைய பேச்சுக்களை மதித்து அவங்க சொல்லக்கூடிய டெசிஷன்ஸ் சிலவற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வது ஒரு பெரிய நல்ல நிலையாக இருக்கும். இல்லைனா கூட அவங்களுடைய டாமினேஷனால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுவீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் தனுசு ராசி புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம். மகரத்திற்கு 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் கண்டிப்பாக இவங்களுக்கு ஓரளவிற்கு எடுத்த காரியங்கள், பணி ரீதியிலான விஷயங்கள் அதிர்ஷ்டத்தினால் வெற்றி பெறக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். இருந்தாலும் ஏதாவது ஒரு மனக்குழப்பமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த சந்திரனுடைய நிலை ராசிநாதனுடன் இணைந்து இருப்பது இவங்களுக்கு ஒரு அறிகுறியாக காட்டுகிறது. மனதிற்கு பிடித்த உறவுக்காரர்கள் இல்லை நண்பர்களிடம் இன்று காலையிலே நீங்கள் பேசுவது, ஒரு கவுன்சிலிங்காக அவர்களுடைய சில சஜஷன்ஸை நீங்கள் ஏற்றுக்கொள்வது ஒரு பெரிய மன ஆறுதலாக ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். பணி வளர்ச்சி, பணியில் நல்ல ஒரு வருமானத்தில் உயர்வு, நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல நிலை, தொழிலில் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை மெதுவாக முன்னேற்றமாக பார்க்கக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். தந்தை ஆரோக்கியத்திலும் தாயார் ஆரோக்கியத்திலும் தொடர்ந்து அக்கறையாக இருப்பது மகரத்திற்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். அடுத்தது கும்ப ராசிக்கு பார்க்கலாம். கும்பத்திற்கு 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் 5-8 கூடிய புதன் சாரத்தில் செல்லக்கூடிய நிலை. அந்த புதன் கிரகமும் பாதகத்தில் இருப்பது இன்று மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்களை வேறு யாரிடமும் டிஸ்கஸ் செய்யாமல் நீங்களாக தன்னிச்சையாக பெரிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது பாதுகாப்பு. குழந்தைகளிடம் விட்டு கொடுப்பது, காதல் தொடர்பான விஷயங்களில் சிறிது அலட்சியமாக இல்லாமல் சரியாக அதை பராமரிப்பது, இல்லைனா பெரிய வாக்குறுதி இது போன்ற நிலையை கொடுக்காமல் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பது, சூழலுக்கு ஏற்றாற் போல இந்த எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு எச்சரிக்கை தேவைப்படுகிறது. வண்டி வாகனங்களில் செல்லக்கூடிய நண்பர்களுக்கும் மிக கவனமாக இருக்க வேண்டிய நாளாக என்று காட்டுகிறது. அதே நிலையில் ஆரோக்கியத்திற்கு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் உணவின் மூலியமாக நீங்கள் சரியாக அதை பராமரிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறது. அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு ஜென்ம ராசிக்குள் சந்திரன் செல்வது கண்டிப்பாக ஏதோ ஒரு மன அழுத்தம் இருக்கக்கூடிய நிலையாக இருக்கும். திருமண வாழ்வில் அதிக அக்கறையும் நிதானமும் இன்றைய ஒரு நாள் காட்ட வேண்டிய ஒரு நிலை. 7ஆம் அதிபதி சுகஸ்தானாதிபதி 2 வகையிலும் இருக்கக்கூடிய அந்த புதனுடைய சாரத்தில் ஜென்மத்திற்குள் சந்திரன் செல்கிறார். அந்த புதன் 8இல் மறைந்திருப்பதனால் கண்டிப்பாக குடும்ப வாழ்வில் தன்னுடைய ஆரோக்கியத்தில், தாயாருடைய ஆரோக்கியத்தில், தந்தையாருடைய ஆரோக்கியத்தில், குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறையாக இருப்பது மீன ராசிக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் 7ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025 செவ்வாய்க்கிழமைக்கான தினப்பலன்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.